السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விசேஷமான ரஹ்மத்துகள் இறங்கக்கூடிய ஒரு மாதத்திலே நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஹதீஸில் வந்திருக்கின்றது, ரமலானுடைய முதல் 10 அதில் அல்லாஹு தஆலா விசேஷமான ரஹ்மத்தை கொடுக்கின்றான் என்று வந்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய உயர்ந்த நாமங்கள் பேறுகளில் உள்ளதுதான் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் அகிலத்தாருடைய ரப்பாக இருக்கின்றான். அர் ரஹ்மான், அவன் இரக்கம் காட்டக்கூடியவன். உலகத்தில் வாழக்கூடிய அனைவருக்கும், முஃமின்கள், அல்லாஹ்வை நம்பாதவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடிய ரஹ்மான். ரஹீம், நாளை மறுமை நாளையிலே முஃமின்களாகிய எங்களுக்கு விசேஷமான ரஹ்மத்தை கொடுக்கக்கூடிய ரஹீமாக அல்லாஹு தஆலா இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது ரஹ்மத்தின் பக்கம் அடியார்களை அழைக்கின்றான். நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். நபியே, எனது அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்த செய்தியை சொல்லுங்கள், நிச்சயமாக நான் மன்னிக்கக்கூடிய கஃபூராக இருக்கின்றேன், நான் இரக்கம் காட்டக்கூடிய ரஹீமாக இருக்கின்றேன் என்று நபியே அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அழைக்கின்றான். அல்லாஹ் இப்படியும் சொல்கின்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட, பாவத்திலே ஈடுபட்டு கொண்ட, அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்த எனது அடியார்களே. எப்படி அழைக்கின்றான்? பாவம் செய்த அடியார்களே என்று அழைக்கவில்லை, மனிதர்களே என்று அழைக்கவில்லை, பாவம் செய்தவர்களை எனது அடியார்களே என்று அழைத்து, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டம் நிராசை அடைந்து விடாதீர்கள், ஃபெடப்பாகி விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். அல்லாஹ் தஆலா யார் தன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார்களோ அவர்களுக்கு பாவங்களை மன்னிக்கின்றான். அதுபோக அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஉலாயிக யுபத்திருல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அவர்களது பாவங்களை நன்மைகளாக மாற்றுகின்றார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எப்படிப்பட்டது! சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை நன்மைகளாக நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யும் பொழுது மாற்றுகின்றார். யார் தௌபா செய்கின்றார்களோ, வஅமில ஸாலிஹன் ஃபஉலாயிக யத்குலூனல் ஜன்னah வலா யுஸ்லமூன ஷைஆ. பாவம் செய்து தௌபா செய்தால் அவர்களுக்கு விசேஷமான சொர்க்கம் இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு சில கைதிகள் கொண்டு வரப்பட்டார்கள், சிறை கைதிகள் கொண்டு வரப்பட்டார்கள். அந்த கைதிகளுக்கு மத்தியிலே ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தையை கண்டவுடன் அந்த குழந்தைக்கு சொந்தமான தாய் ஓடி சென்று அந்த குழந்தையை தன்னுடன் அணைத்து கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அதரவுன ஹாதிஹி தாரிஹதன் ஃபின்னார். இந்த பெண் தன் குழந்தையை நெருப்பில் போடுவாளா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தாய்க்கு தன் குழந்தையை பாதுகாக்க முடியும் என்றால் ஒரு நாளும் தாயின் மனது தன் குழந்தையை நெருப்பில் போடுவதற்கு முன் வர மாட்டாது என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல்லாஹு அர்ஹமு மின் இபாதிஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மின் ஹாதிஹி பிவலதிஹா. இந்த தாய் தன் குழந்தையின் மீது கொண்ட அன்பை விட அல்லாஹ் அடியார்கள் மீது பன்மடங்கு இரக்கம் உள்ளவனாக இருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துக்கு 100 ரஹ்மத்தை இறக்கி இருக்கின்றார். அதில் 99 ரஹ்மத்தை தன்னிடத்தில் வைத்திருக்கிறான், இதுவரைக்கும் கொடுக்கவில்லை. அல்லாஹ் இறக்கிய ஒரு ரஹ்மத்தின் மூலமாகத்தான் உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரும் தங்களுக்கு மத்தியில் இரக்கம் காட்டிக் கொள்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், ஒரு குதிரை தன் கால் தன் பிள்ளையின் மீது, குட்டி குதிரையின் மீது பட்டுவிடும் என்ற பயத்தினால் காலை உயர்த்துகின்றது, பிறந்த பொழுது காலை உயர்த்துகின்றது. இந்த ரஹ்மத் கூட அல்லாஹ் இறக்கிய ஒரு ரஹ்மத்தில் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்குரிய பல வழிகாட்டல்களை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது நாளை மறுமை நாளையிலே விசேஷமாக முஃமின்களாகிய எமக்கு இருக்கின்றது. நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஃமினுக்கு பக்கத்தில் வருவார்.
அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அந்த முஃமினை பக்கத்தில் வைத்து யாரும் காணாதவாறு அல்லாஹ் மறைத்துக் கொள்வார். யாரும் பார்க்க மாட்டார்கள். அனைவரும் இருக்கும் பொழுது மறைத்து ரகசியம் பேசுவார். எப்படி ரகசியம் பேசுவான் என்றால், அல்லாஹ் முதலாவது கேள்வியை கேட்பானா, கூப்பிட்டு தனிமையில் வைத்து கேட்பானா, அத்த அரிப்பு தம்ப கதா, இந்த இடத்தில் வைத்து இப்படிப்பட்ட பாவத்தை செய்தாய், உனக்கு தெரியுமா என்று கேட்பானா. இந்த இடத்தில் வைத்து இப்படியெல்லாம் தவறு செய்தாய், தப்பு செய்தாய், உனக்கு தெரியுமா என்று கேட்பானா. எல்லா பாவத்தையும் எல்லாம் சொல்லி காட்டிவிட்டு அந்த மனிதன் நினைத்து விடுவானா, எனக்கு அழிவுதான், இதற்கு பின்னால் வெற்றியை கிடையாது என்று மனிதன் அழைக்கும் பொழுது அல்லாஹு தாலா சொல்வானா, உலகத்தில் உன் குறைகளை மறைத்தேன், யாருக்கும் காட்டவில்லை. உலமாக்கள் சொல்வார்கள், எங்களது பாவத்துக்கு ஒரு வாடை இருக்கும் என்றால் பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். எங்களது பாவங்களுக்கு ஒரு வாடை இருக்கும் என்றால் பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். சத்தாராகிய அல்லாஹ் எமது பாவங்களை மறைத்து வைத்திருக்கின்றார். அந்த பாவம் எமக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ளது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்வானா, உனது குறைகளை பாவங்களை உலகத்திலே நான் மறைத்தேன், இன்றைய தினம் அந்த பாவங்களை நான் மன்னித்து விடுகின்றேன் என்று சொல்லி அல்லாஹ் நன்மை ஏட்டை அவரது கையில் கொடுத்து விடுவானா. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அந்த மனிதன் சந்தோஷமாக சொர்க்கம் நுழைவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வந்தார். சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் உலகத்தில் செய்யாத தப்பு கிடையாது, என்னென்ன பாவங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அனைத்து பாவத்தையும் செய்து விட்டேன். எந்த அளவுக்கு என்றால், நான் செய்த பாவத்தை உலகத்தில் உள்ள மக்களுக்கு பங்கு வைத்தால் முழு உலக மக்களும் அழிந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட பாவத்தை யா ரசூலல்லாஹ் நான் செய்திருக்கின்றேன் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். மௌலா முஸ்லிம் என்று குறை கண்ணுடன் எந்த சந்தர்ப்பத்திலும் பார்த்துவிடக் கூடாது. அவர்கள் எங்களை விட சீதேவிகள். இஸ்லாத்தை யார் ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களது முந்தைய பாவங்கள் எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் மன்னிக்கப்படும் என்று ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கேட்டார்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்று கேட்டார். சொன்னார், ஆம் யா ரசூலல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நன்மையை செய்து பாவத்தை விடுவீர்களா, அனைத்தையுமே அல்லாஹ் நன்மைகளாக மாற்றுவான் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அவர் சொன்னார், ஆம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அவர் பாக்கியம் பெற்றவராக அந்த இடத்தை விட்டு மறைந்து சென்றார் என்று ஹதீஸிலே பதிவாகி இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுடைய விசேஷமான ரஹ்மத்தை அடையக்கூடிய ஒரு மாதத்திலே நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த மாதத்தில் சில காரியங்களை அதிகமாக நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். விசேஷமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முஹ்சினீன்களுக்கு கரீபாக நெருக்கமாக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முஹ்சினீன்கள், யார் நல்ல காரியங்களை செய்வார்களோ, தனது அமல்களை குவாலிட்டியாக செய்வார்களோ அவர்களுக்கு இருக்கின்றது. இஹ்சான் என்பது எமது வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பிரதானமான விடயம். இஹ்சான் என்றால் மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும். எதை நாம் செய்கின்றோமோ அது நல்ல காரியமாக இருக்கின்றது. இபாதத், தொழுகை, நோன்பு, குர்ஆன் ஓதுதல், எந்த வணக்கமாக இருந்தாலும் அதை குவாலிட்டியாக செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட இஹ்சானை செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நெருக்கமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இரண்டாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைவதற்கு அல்லாஹ் சொல்வது அல்லாஹ்வுடைய அச்சம், தக்வா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார், வரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை, எனது ரஹ்மத் அனைத்துக்கும் விசாலமானது என்று சொன்ன பொழுது நானும் அந்த ஷைஇல், அந்த பொருளில் உள்ளவன் தான், அன மினல் மர்ஹூமின் என்று ஷைத்தான் சொன்னான். அல்லாஹ் தஆலா சொன்னான், இல்லை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன் வ யுத்தூன ஸகாத், அந்த ரஹ்மத்தை யாருக்கு கொடுப்பேன் என்றால், யார் அல்லாஹ்வை பயப்படுவார்களோ, யார் ஜகாத்தை கொடுப்பார்களோ இவர்களுக்கு தான் அந்த ரஹ்மத் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா அந்த ரஹ்மத்தை அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு என்றே வைத்திருக்கின்றார். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் அடைவதற்கு அடியார்களுக்கு, உலகத்தில் உள்ள படைப்புகளுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்தை தருவான் என்று ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு பெண், மோசமான பாவத்திலே ஈடுபட்ட ஒரு பெண் பாதையில் சென்று கொண்டிருந்தால் அவளுக்கு தாகம் ஏற்பட்டது.
ஒரு கிணத்தை நாடி சென்று அந்த கிணற்றில் தண்ணீரை எடுத்தார். குடித்தால் குடிக்கும் பொழுது ஒரு நாய் வருகின்றது. தனது நாக்கை வாய்க்கு வழியால் தொங்க போடுகின்றது. அந்த பெண் சொன்னார், எனக்கு ஏற்பட்ட தாகம் இந்த நாய்க்கும் ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லி தனது சொக்ஸை கலட்டி கிணற்றில் போட்டு தண்ணீரை எடுத்து அந்த நாயின் வாயில் பிழிந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண் செய்த அந்த சேவையை வைத்து அந்த பெண்ணுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தான் என்று ஹதீஸிலே சொன்னார். எனவே நாம் அடியார்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டிய, அடியார்களுக்கு உதவி செய்ய வேண்டிய, சதகாக்கள் கொடுக்க வேண்டிய ஒரு மாதத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த மாதத்தில் விசேஷமாக அடியார்களுக்கு நாம் இரக்கம் காட்ட வேண்டும், அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும், அவர்களது கஷ்டங்களை நீக்க வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அத்தியுல்லாஹ வர் ரசூல் லஅல்லகும் துர்ஹமூன், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கின்றார். அகீமுஸ் ஸலாஹ் வ ஆத்துஸ் ஸகாத் வ அத்தியுர் ரசூல் லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த மாதத்தில் விசேஷமான ரஹ்மத்தை வைத்திருக்கின்றார். இந்த ரஹ்மத்தை நாம் அனைவரும் அடைய வேண்டும். நமக்கு நிறைய தேவைகள் இருக்கின்றன, நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன, நமக்கு நிறைய நோய்கள் இருக்கின்றன, சொல்ல முடியாத பல விடயங்கள் எமது உள்ளத்திலே இருக்கின்றன. அந்த விடயங்களை அல்லாஹ்விடத்தில் சொல்லி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறக்கூடிய ஒரு மாதத்தில் நாம் இருக்கின்றோம். எனவே இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்த கூட்டத்திலே எம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.